வாங்குங்க, பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி பருப்பு போலி ரொம்ப சாஃப்டாக உள்ளக்க பூர்ணம்லாம் சூப்பராக உதிராமல் கடைகளில் வாங்குகிற போலி மாதிரி எப்படி வீட்லேயும் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு டம்ளரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை அந்த மைதா மாவோடு சேர்த்து கலந்து விட ஆரம்பிக்க வேண்டியது தான். ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் நெல்லுன்னு பிணையணும். நம்ம அந்த மஞ்சள் கலர் வர்றதுக்காண்டி தான் மஞ்சள் பொடி சேர்த்தோம். கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி இழுத்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு இழுக்கிறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 5 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஊற வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறனால நம்மளுக்கு அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வரும். மாவு ஒரு 2 மணி நேரம் கிட்டக்க ஊறி வரணும். அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். தேவையான அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை கழுவிட்டு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நமக்கு நல்லா ஊறி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறி வரவும் அப்படியே குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட வேண்டியது தான். விசில் அடங்கவும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு கடலைப்பருப்பு நல்லா மலர்ந்தாப்பில் வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு குழஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு தான் சேர்ப்போம். அதனால் பிரச்சனை இருக்காது. 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1.5 டம்ளர் கணக்குக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் இது கரெக்டாக இருக்கும் இனிப்பு. உங்களுக்கு கூட நீங்கள் சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு 2 டம்ளர் வர கூட சேர்த்துக்கலாம். இல்லை கம்மியானா ஒரு 1/4 டம்ளர் கூட குறைச்சிக்கோங்க. வெல்லம் கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் நமக்கு. பாருங்கள், நல்ல வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகுவை ஃபில்டர் பண்ணி ஒரு வடைச்சட்டியில் சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பை அப்படியே வெள்ளத்து கூட சேர்த்துட்டேன். நல்லா மலர்ந்தாப்பில் இருக்குங்கிறனால. ஆனால் பார்த்தா அது வெள்ளத்தில் சேர்த்த உடனே நம்மளுக்கு முழிச்சிட்டு வரும்ல, அது மாதிரி வந்துருச்சு. அப்புறம் திருப்பி அதை எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுத்த விட்டுட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே பருப்பை ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் சுத்த விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தில் சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பை சேர்த்த உடனே நல்லா சுற்றி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் வர ஆரம்பிச்சிரும். இப்போ இதோட வாசத்துக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா கட்டியாக வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த அல்வா பதத்துக்கு சட்டியில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிரும். இதே தனி ரெசிபியாக போடுற அளவுக்கு இந்த பூரணம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடலைப்பருப்பு அல்வானே போட்டுடலாம் போல். அந்த அளவுக்கு சூப்பராக அல்வா மணிக்கு திரண்டு வந்துச்சு. பாருங்கள், நல்லா சட்டியில் ஒட்டாமல் ஒன்று போல் திரண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உருட்டி பாருங்கள் நமக்கு நல்லா உருட்டுறதுக்கு சேஃப் வருது. பார்த்திங்களா? இது கரெக்டான பக்குவமாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு ஆறும்போது நமக்கு இன்னுமே பருப்பு கெட்டியாகும். இப்போ ஆற விட்டு பாருங்கள். நல்லா எடுத்து உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா உதிராமல் நல்லா ஒன்று போல் உருண்டை பிடிக்க வரும். சூப்பராக நமக்கு பூரணம் ரெடி ஆகிருச்சு. இப்போ 2 மணி நேரம் கழித்து பாருங்கள். அப்படியே எடுத்து பாருங்கள் எவ்வளோ மாவு சாஃப்டாக ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 2லேருந்து 4 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தாள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இலை கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதிலேருந்து எடுத்து நல்லா கொஞ்சம் கைட்டு நம்ம பரப்புகிற அளவுக்கு கொஞ்சமாக பரப்பி விட்டுட்டு
நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல பூரண உருண்டை, அதை நல்லா உருண்டையாக பிடிச்சி நடுவில் வச்சுட்டு அந்த சைடு இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த உருண்டையில் வந்து கவர் பண்ணுற மாதிரி மடக்கி விட வேண்டியது தான். மடக்கி விட்டதுக்கப்புறம் உருண்டை போக உங்களுக்கு மீதி மாவு இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவை அதிலே விட்டுட்டோம் அப்படின்னா நடுவில் பூரணம் இருக்கும், ஆனால் அதை சுற்றி மொத்தமாக வந்து மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். மைதா மாவு போலி வந்து போலி மாதிரி இருக்காது. அதனால் அந்த சுற்றி இருக்கிற மாவை கண்டிப்பாக எடுத்துட்டு இந்த மாதிரி பூரிக்கட்டையை வச்சு தேய்ச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை கையாலேயே நல்லா பரப்பி விட்டிங்கனாலும் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவை வந்து நல்லா பரப்பி விட முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. மொத்தமாக இருக்கக்கூடாது. பூரணம் வெளியே தெரிஞ்சால் ஒன்றும் கிடையாது, அது நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ தோசைக்கல் வந்து காய விட்டு நம்ம இப்போ சூப்பராக உருட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்டக்க வேக விடுங்க. போலிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தான் வந்து போலி மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரொம்ப ஈஸியாக போலி செஞ்சிடலாம். பூரணமும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா உதிராமல் உள்ளக்கே நல்லா பிடிச்சி நல்லா சாஃப்டாக இருக்கும் போலி. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய்.